அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு. அத்தியாயம் 5. நாங்கள் வீடு நோக்கி திரும்புகையில் எங்களுடன் விறுவிறு என ஒரு பெண்மணியும் சேர்ந்து கொண்டாள். நல்ல உயரம். என் பாட்டி செல்வி எடித் டி ஹெவ்லேண்ட் என்று அறிமுகப்படுத்தினாள் சோஃபியா. பாட்டி, இது சார்லஸ். எடித்துக்கு 70 வயது இருக்கலாம். வாராத நரைத்த முடி, சுருக்கம் கண்ட முகம், துளைக்கும் பார்வை, அதில் சமயோஜித நோக்கம். எப்படி உள்ளாய் என்றார் என்னை பார்த்து. உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். நீ கிழக்கு இங்கிலாந்தில் பணி போய் உள்ளதாக சொன்னாலே. வந்துவிட்டாயா? உன் போலீஸ் அப்பா எப்படி உள்ளார்? என்று என்னை இது போதுமா இன்னும் வேணுமா என்பது போல முடித்தாள். கிழவிக்கு எத்தனை க்ஷண துல்லிய ஞாபக சக்தி! வியந்தபடி நன்றாய் உள்ளார் என்றேன். அவரை சிறு பிள்ளையிலிருந்தே தெரியும் எடித். உன் அப்பாவை விட உன் அம்மா இன்னும் நல்ல பழக்கம். அவளைப் போலத்தான் நீயும். அதிர்ஷ்டக்காரன். அப்பனை போல பையனும் போலீஸ்காரனா உத்தியோகம் பண்ணக்கூடாது என்பது அவள் ஆசை. நடந்திருப்பதோ வேறு என்று பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கமாக அறிவிப்பு போல பேசினார். இந்த பக்கம் வந்திருக்கிறாய், உதவவா இல்லை வேற மாதிரியா? இப்படி ஒரு கேள்வி லஜ்ஜையாய் இருந்தது. உதவவே விருப்பம் என்று பதில் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் சூடா காரசாரமா பதில் தந்திருக்கலாமோ எனப்பட்டது எனக்கு. என் பதிலுக்கு ஆமோதித்து தலையாட்டி, சோஃபியா, ஆயா உன்னை தேடிக்கொண்டிருந்தால் மீன் வாங்க சொன்னாலாமே என்றாள் சோஃபியிடம். அவளும் ஆமாம் ஆமாம், இவரை பார்த்ததில் மறந்தே விட்டேன், இதோ என்றபடி வீடு நோக்கி ஓடினாள். நாங்கள் இருவரும் மெல்ல நடக்க ஆரம்பித்தோம். இந்த ஆயாக்கள் இல்லாவிட்டால் அவ்வளவுதான் போல. எல்லா வீட்டிலும் எப்படியோ ஒருத்தி கிடைத்து விடுகிறாள். பெருக்க, சமைக்க, வீடு காக்க, துணிமணி துவைக்க, அவற்றை மடிக்க என்பதற்காக ஆயாக்கள். இது ஒரு பாரம்பரியமாகவே ஆகிவிட்டது. இவளை பல வருடங்கள் முன்பு பிடித்து வந்தேன். விசுவாசி என்றவர் நின்றார். வேலியில் படர்ந்திருந்த ஒரு அழகு கொடி தன் மடல் குழல்களை தேவையின்றி வெளியே நீட்டி படிந்திருந்தது. அதை வெகு மூர்க்கத்தனமாய் இழுத்து பீய்த்து தூர எறிந்தார். தொல்லை. தினம் தினம் பாதையை இதுபோல கொடியின் குழல்கள் மறைக்கின்றன. பாதைக்கு தடை. எத்தனை முறை பெய்தெறிந்தாலும் தலையை பிடித்திழுக்க, கால்களை இடறி விட என்று நீளுகின்றன. இந்த வயதில் கீழே விழுந்து வைத்தால் என் கதி என்றவர் கைப்பிடியில் அகப்பட்டிருந்த பசும் தழைகளை காலுக்கடியில் போட்டு முரட்டுத்தனமாய் நசுக்கினார். விடாமல் நசுக்கினார். இத்தனை கோபமும் எனக்கு வீண் எனப்பட்டது. கொடிக்குழல் இழுத்து தடுமாறப் போகின்றோம். கரடு முரடாய் நடந்து கொள்ளும் எடித்துடன் நடப்பது எனக்கு இயல்பாயில்லை. இருப்பினும் நடை தொடர, இது தேவையற்ற வேலை என்றார். நெருங்கிக் கொண்டிருந்த வீட்டினை பார்த்தபடி, போலீஸ் ஏன் இப்படி மண்டையை பீய்த்து கொள்கின்றது? போலீஸ்னா உன்னிடம் கேட்கக்கூடாதுதான். ஆனாலும் உன்னை பார்த்ததும் சொல்வது சரியெனப்படுகின்றது. லியோனட்டை விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பது நகைப்புக்கு இடம் தரவில்லை. சரி, ஆரம்பத்தில்தான் தோன்றவில்லை. இத்தனை தோண்டியுமா அதை நம்புகிறீர்கள்? வயது 87. எப்பகையும் கிடையாது. பின் யார் வந்து கொள்வார்? பாரு, எனக்கு அவரின் அழகற்ற குள்ள தோற்றத்தை கண்டாலே பற்றி கொண்டு வரும். பிடிக்கவே பிடிக்காது. இருப்பினும் வீட்டின் அச்சாணியாய் திகழ்ந்து எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் தன்னகப்படுத்தி வைத்திருந்த அவரின் இறப்பு என்னையே உலுக்கியுள்ளது. வீட்டில் எத்தனை பெரிய வெற்றிடம் உருவாகியுள்ளது தெரியுமா? அப்படி இருக்கையில் எல்லோராலும் அணுகப்பட்ட அவரை யார் கொல்ல துணிந்திருப்பார்? ஏதாவது வழக்கு கிடைத்துவிட்டால் கிடைத்தது போதும் என சும்மாவே திருவிக் கொண்டிருக்குமா இந்த போலீஸ் என்றவர் நின்றார். இன்றுதான் சூரியன் தலை நீட்டுகின்றான். குளிருக்கு இதமாய் உள்ளது.
சூரிய ஸ்பரிசம். நான் பதிலேதும் கூறவில்லை. அவர் மலரும் நினைவுகளை பேசவிட்டேன். நின்றபடி தொடர்ந்தார். காலையில் அசை போட்டு கொண்டிருந்தேன் சார்லஸ். இங்கு 40 வருடங்களுக்கு மேலாய் வாழ்கிறேன். என் அக்காள் இறந்ததும் வந்தேன். வரச் சொல்லி செய்தி அனுப்பினார். அவருக்கு 7 குழந்தைகள். கடைசி பிள்ளைக்கு 1 வயதுதான். இன்னும் சில 10கள். தாதியிடம் வளரட்டும் என்று அத்தனை பிஞ்சுகளையும் விட்டுவிட மனம் வரவில்லை. எனவே மனம் வந்தது. திருமணம். நான் நினைத்து பார்த்திராத வகையிலான என் திருமணம். என் நடுவிரல் அளவிலான ஒருத்தனுடன் என் திருமணம். இருப்பினும் வீட்டின் நிர்வாகம், அதிகாரம் அனைத்திலும் முழு சுதந்திரம் தந்திருந்தார். அன்று தொடங்கி இன்று வரை இங்கு கட்டுப்பட்டு விட்டீர்களா? கட்டப்பட்டு விட்டேன் என்றார். சமயோஜித நகைச்சுவை. விட்டு போயிருக்கலாம். குழந்தைகள் வளர்ந்து திருமணம் புரிந்து கொண்டதும் இப்படி தோன்றியதுண்டு. ஆனால் முடியவில்லை. பல காரணங்கள். பிலிப் அதில் ஒன்று. நடிகையை மணந்தான். இந்த நடிகைகளுக்கெல்லாம் ஏன் தான் திருமணமோ? பிள்ளைகள் பிறந்ததும் திரையின் ஓரத்தில் நிற்கும் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை என அவள் மீண்டும் நடிக்கப் போனாள். குழந்தைகளை கட்டி மேய்க்க பிலிப்பால் முடியவில்லை. விவாகரத்து அது இது என்றால் வெறும் மண்டக்குடைச்சல்தான் மிஞ்சும். புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தான். அப்பாவின் வீட்டுக்கே வந்துவிட்டான். மீண்டும் 2 பிஞ்சுகள் என் கைகளில். பிலிப் லியோனட்டின் தொழில் என்ன? புத்தகம் எழுதுவான். அத்தனையும் சரித்திர தகவல்கள். உனக்கு சரித்திரத்தில் நாட்டம் உண்டா? இல்லை என்பதாய் தலையசைத்தேன். அப்படி நாட்டம் இருந்தால் படித்து விடாதே. சரித்திர ஆசையே போய்விடும். சுவாரஸ்யமான கதை போலன்றி 1-2 போட்ட தகவல் பட்டியல். யாருக்கும் அவற்றை படிக்க பிடிக்காது. ஆனால் புத்தகங்கள் சிறப்பான தொகையை ஈட்டி தரும் இல்லையா? அதுதான் இல்லை. தன் துறையில் ஜாம்பவானாக அவனிருந்ததெல்லாம் கடந்த காலம். இப்போதில்லை. புத்தகம் எழுதிதான் அவன் குப்பை கொட்ட வேண்டும் என்ற நிலையில்லை. அவன் அப்பா லியோனைட் அவன் மீது $1,00,000 எழுதி சென்றுள்ளார். எத்தனை பெரிய தொகை! இந்த வகையில் லியோனட்டை பாராட்டியே தீர வேண்டும். பண விஷயத்தில் தன் பிள்ளைகளை சுதந்திரமாக விட்டார். ரோஜருக்கு ஒரு ஓட்டல், சோஃபியாவுக்கு சில பலசரக்கு கடைகள், குழந்தைகளுக்கு வங்கிகளில் பெருந்தொகை. ஆக அவர் இறந்ததால் பண வகையில் யாருக்கும் லாபம் இல்லை எனலாமா? நிமிர்ந்து என் கண்களை ஊடுருவினார். நம் கண்களை நம்மையே தாழ்த்தி கொள்ள வைக்கும் ஆழப்பார்வை. அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. அவர் மரணத்தால் எல்லோருக்கும் நிறைய பணம் வர வழி வைத்துள்ளார். விசேஷம் என்னவென்றால் அத்தனை பணத்தையும் அவரிடம் கேட்டிருந்தாலே போதும், மறுநொடியே விமரிசையாய் கிடைத்திருக்கும். அவர் மரணத்தின் பேரில்தான் கிடைக்க வேண்டும் என்றில்லை. இது அத்தனை பேருக்கும் கூட தெரியும். இவ்வாறு எடித்தந்த பதில் என் கேள்விக்கு சிறப்பான முழு பதிலாய் அமைந்தது. விஷம் தந்துதான் கொல்லப்பட்டுள்ளார். இது நிஜம். உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் உண்டா? இல்லை, இல்லவே இல்லை. இப்படி எங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தேடுவது என்னை புண்படுத்துகின்றது. அப்படியா ஒரு கொலையாளியை வீட்டுக்குள்ளேயே உலவ விட்டிருப்போம்? அதுவும் இத்தனை ஆண்டுகளா? நீங்கள் அந்த அப்ராணி பிராண்டாவை கவ்வுகிறீர்களாமே? கூடாது. போலீஸின் இந்த நடவடிக்கையை ஏன் மறுக்க வேண்டும்? அவள் குடும்பத்தை கவனிக்கும் ஒரு சராசரி பெண்ணாதான் வளைய வந்துள்ளாள். அவருக்கு விஷம் வைப்பாளா என்று சொல்ல தெரியவில்லை. இருந்தாலும் நான் இப்படியும் நினைப்பதுண்டு. ஒரு 24 வயது கன்னி 80 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு நாடி தளர்ந்த பணக்கார கிழவனை மணந்தால் அது அவரின் பணம் சார்ந்ததே என்பது ஒரு வெட்ட வெளிச்சம். ஒருவேளை ரொம்பவும் காத்திருக்காமல் விரைவிலேயே கோடீஸ்வர விதவியாக அவள் பிரியப்பட்டிருக்கலாம். அதற்கு லியோனைட் வழிவிட இல்லை. அப்படியென்றால் அவருக்கிருந்த ஒரே நோய் சர்க்கரை வியாதிதான். சரியான மருத்துவத்தால் அதுவும் கட்டுக்குள் தான் இருந்தது. லியோனைட்டுக்கு வயதுதான் கூடவே தவிர வெகு சுறுசுறுப்பு.
100க்கும் மேல் வாழ்வார் என்பதே பழகுவோரின் கணிப்பு. ஒருவேளை இன்னும் காத்திருக்க வேண்டுமா என அவள் நினைத்திருக்கலாம். அதேதான், அப்படியெனில் என்று நிறுத்தினேன். அப்படியெனில் என்ற எடித் பளிச்சென்று சொன்னால், உங்கள் கணிப்பு சரியாகிறது. ஆனால் இக்குடும்பம் அவள் ஒருத்தியால் மட்டும் ஆக்கப்படவில்லையே, எத்தனை பேர் உள்ளனர்? உங்களுக்கு வேறு கோணத்தில் ஏதாவது ஐயங்கள்? எந்த கோணத்தில் இருக்க வேண்டும் என யூகிக்கிறாய்? நான் பிரமித்தேன். எடித்தின் சம்பாஷணை துல்லியமான நேரடி பேச்சாய் இருந்தாலும் நரைத்த தலைக்குள் பல சிந்தனைகள் அரங்கேறிய வண்ணம் உள்ளதாய் தோன்றியது. இல்லையேல் என்னையே தடுமாற வைக்கும் எதிர்கேள்விகள் ஒரு தற்காப்பு கவசமாய் தோன்ற தேவையில்லை. போலீஸின் எல்லா அணுகுமுறைகளையும் பிராண்டா மீதான சந்தேகம், லியோனெட் கொலை செய்யப்பட்டுள்ளதன் ஊர்ஜிதம், விமர்சிப்பதில் காட்டும் வேகம், இப்பொழுது என்னை மடக்கும் விதம் என எல்லாவற்றிலும் தன்னை உசத்தி காட்டும் விவேகம், வேகம் இருக்கின்றது. எடித்தை ஓரப்பார்வை பார்த்தேன். அடுத்து என்ன பேசலாம் என்னும் பரபரப்பில் அவர் அகம் இருப்பதை முகம் காட்டிற்று. சட்டென்று எனக்கு எடித் மீதே இந்த எண்ணம் ஒன்றும் தவறாகப்படவில்லை. படர்ந்து தளிர்கொடியின் குழல்கள் மூர்க்கத்தனமாய் எடித் மீதித்து அழித்தலிருந்து அவளின் ஸ்தாபிக்கும் குணம் பிரசித்தமாயிற்று. சிந்தனையற்ற உடனடி செயல்பாடு. வாய்ப்பு கிடைத்தால் போதும், சிந்தனை அகற்றி சிதைந்து விடுவாள். குடும்ப அங்கத்தினரை பட்டியலிட்டு எப்போது வேண்டுமானாலும் வெறி கிளம்பலாம் என சோஃபியா விளக்கியது ஏனோ இப்பொழுது நினைவில் நிழலாடிற்று. இருந்தாலும் ஏற்கனவே மிகவும் வெறுத்து வந்த லியோனைடு உடனான வாழ்க்கையில் சிந்தனை அற்றுப்போகும் அளவுக்கான வாய்ப்பு எடித்திற்கு ஏற்பட்டிருக்குமா? இதற்கு விடை காண எடித்தை நான் இன்னும் ஆழ அறிய வேண்டும்.